எந்த நியமனங்களாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள். இது போன்ற பணி அமர்த்துவதில் சரியான முடிவு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்காங்க. அவரை பணி அமர்த்தினதில் எந்த விதமான விதி மீறலும் இல்லை. நீங்கள் ஒன்றிய அரசை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி 100 விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் கேட்பீங்களான்னு தான் தெரியல. ஈடிக்கு ஆள் போட்டிருக்கேன், எப்படி ஆளை போட்டிருக்கு. தேர்தல் கமிஷனில் போட்டிருக்கேன், எப்படி அந்த ஞானேஷ் குமாரை எப்படி போட்டிருக்கீங்க. அவர் என்ன பணியெல்லாம் செய்கிறாங்க. ஈடியில் ஒருவர் எத்தனை வருஷம் எக்ஸ்டென்ஷனாக பணி நீட்டிப்பு கொடுத்தீங்க. உச்ச நீதிமன்றமே எவ்வளவு கண்டிப்பு கொடுத்துருந்து பார்த்தீங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றம் தமிழக அரசு செய்த முடிவு சரின்னு சொல்லும். மாண்புமிகு முதல்வர் இந்த பயணம் இது 4வது 5வது பயணம் வெளிநாடுகளில் சென்று நம்முடைய தொழில் முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த வேலையை தொடங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை குறைச்சி பேசுகிறது அது எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க, ஒரு தலைமை பண்பில் இருந்தவங்க. அவங்க தான் இப்போ ரிட்டர்டாக அல்லது நீக்கிருக்கான்னு அவங்களுக்கு தெரியலாமல் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. முதல்வருடைய பயணம் தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அதுவும் பேருக்கதை யாரெல்லாம் கூட்டி வராங்கன்னா தொழில்துறை அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், முதல்வருடைய செயலர்கள், அவங்கள கூட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு தொழில் ரீதியான முதலீடுக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. இதே தான் நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். பாரத பிரதமர் போனாங்க. பிரான்ஸ் நாட்டில் டஸ்ஸேல் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க. ஒரு போர் விமானம் வாங்க போனால் யாருக்கு போனோம்? பிரதமரோட இராணுவ மந்திரி போவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க. ஆனால் யார் போனால் மாண்புமிகு பாரத பிரதமரோடு போனவங்க பிரியங்கா சோப்ரா அந்த நடிகை, அந்த அம்மா போனாங்க, அனில் அம்பானி போகிறாங்க. நீங்கள் இந்த சுற்றுப்பயணம் ஓய்வுக்காக போனான்னு சொல்லி கேட்டுவிட்டு இதையும் கேளுங்க. ஐயா, பாரத பிரதமர் பிரான்ஸில் போய் இப்படி வாங்க போனாங்களே, இவ்வளோ பேர் தானே போனாங்கன்னு கேளுங்க. இன்னும் அதுக்கு மேலே கேளுங்க, பாரத பிரதமர் எங்கேயாவது எந்த நாட்டுக்காவது அவங்க கூட எந்த அமைச்சரையாக கூப்பிட்டு போயிருக்காங்களா சொல்லுங்கள். எந்த அமைச்சரையா? வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அல்லது தொழில்துறை அமைச்சரையோ எங்கேயாவது யாரையாவது கூப்பிட்டு போயிருக்காங்களா? இன்னும் அதுக்கு மேலேயும் கேளுங்க, பாரத பிரதமரோ நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் நம்ம அந்த வரி விதிப்பு இப்போ 50% அதிகமாக போட்டிருக்காங்கல்ல, இது சம்மந்தப்பட்டோ வேறு எது சம்மந்தப்பட்டதோ ஏதாவது பேசினதை வெளியே சொல்லியிருக்காங்களா? என்ன பேசுனாங்கன்னு நாட்டுக்கு தெரியுமா? சொல்லுங்க. யாருக்குமே தம்பி கேட்கறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2021 குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 14,71,000 இருக்குது. இந்த 4.5 வருஷத்தில் 17 லட்சம் புதிய குறு சிறு நடுத்தர தொழில் வந்துருக்கு. குறு சிறு நடுத்தர தொழில் எப்படி வரும்னா, பெரும் தொழில் வந்துட்டாதான் அதுக்கு இணையாட்டு இது வரும். இது அவ்வளவோலையும் ஏதாவது குறைபாடு இருக்குது, இது நான் சொன்னது உண்மைக்கு புறம்பாட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிடுவேன். 33 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கு.